சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அட்டோடைய எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணியை பத்தின விஷயத்த சொல்ல வராங்க. ஆனா ரோகிணி அதுக்குள்ளேயே இல்ல கிறிஷோட பாட்டி கூடிய சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்கள மீறி இவங்க எப்படி கிறிஷை வந்து தத்தெடுக்க முடியும்? என்னதான் அம்மா இல்லைனாலையும் அம்மாவோட ஒரே வாரிசு இவன் மட்டும்தான் இருக்கான். இவனையும் அவங்களுக்கு தத்து கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அப்படியே பேச்ச மாத்திடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனா, ரோகிணி சொல்கிறதுல உண்மையாம்மா? இதை பற்றி தான் நீ யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் மாமா, ஏற்கனவே பாருங்கள் அருணால இவர் அந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ நாங்கள் கிருஷ தத்தை எடுத்தா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரட்டும், அதுக்கப்புறம் வேணுமானா கிருஷை நாங்கள் எங்களோடய வச்சுக்கலாமா, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துக்கிறேன் மாமா. அதை இவருக்கு சொன்னாலையும் இவர் புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றாரு. அதனால தான் மாமா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போயே பாருங்கள், நாங்கள் ஹாலில் படுத்துட்ருக்கோம். கிறிஷ் இங்கே படுக்க முடியாது தான் அந்த ரூமில் போய் படுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கும் அத்தை என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலே சீக்கிரமாக நாங்கள் ரூமு போடணும். இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கிருஷியை பற்றி மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தா நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்காது, நடக்காமல் போயிடுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே பேச்சை மாற்றி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு, மொத்தம் மீனை ஆசைப்பட்ட மாதிரி மேலே சீக்கிரமாக ரூம் போடுற வழியை பாரு, என்னால் முடிஞ்ச உதவியை நானும் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இவங்களே பிடுங்கிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதோட